நான் சிறு சான்று படைத்தவனே பாதம் வந்தே என் மன விளக்கினை ஒளிர செய்வார். உன் சிறு பீடத்தில் நான் சிறு விளக்கு மணியோசை கேட்கின்ற மாலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. மணியோசை கேட்கின்ற மாலையிலே மலர்கின்றேன் உந்தன் பாதத்திலே. நான் ஒரு யாழாய் வருகின்றேன், நான் ஒரு யாழாய் வருகின்றேன். நீ என்னை மீட்டிட வேண்டுகின்றேன். உன் திரு பீடத்தில் நான் சிறு விளக்கு, உன் பெரும் அன்புக்கு நான் சிறு சான்று படைத்தவரே பாதம் வந்தே என் மன விளக்கினை ஒளிர செய்வார். உன் திரு பீடத்தில் நான் சிறு விளக்கு. கதவுகளை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், நிலையான கதவுகளை மேலெழுங்கள், மாட்சியின் மன்னர் உள்ளே நுழைவார். திருப்பாடல்கள் 23 இறைவசனம் 7. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ருபல்லா தாமஸ் அவர்களுக்காகவும், வேலை கிடைத்தமைக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பவுல் அவருக்காகவும், ஆண்டவருக்குள் இதிலே பாறுதலை அடைந்திருக்கின்ற தெய்வத்திரு எட்வர்டு ஜோசப் அவர்களுடைய ஆன்மீலை பாறுதலுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் பயணிக்கிறோம். இன்னும் 2 தினங்களில் இயேசுனுடைய பிறப்பு விழாவை விமரிசையாக ஆயினும் பொருள் பொதிந்த விதத்தில் கொண்டாட நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வாரம் முழுவதுமாய் நாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் தம் தாழ்நிலையை கண்டு தம்மை மேன்மையாய் உயர்த்தினார். எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையவள் என்று அழைக்கும் அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளின் பேரிரக்கத்தையும் பேரன்பையும் குறித்து அன்னை மரியாள் கடவுளுக்கு புகழ்ச்சி கீர்த்தம் பாடுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. பாடல்கள் நம்முடைய மனதின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்று என்று சொல்லப்படுகிறது. பாடல்கள் வழியாய் நாம் நம்முடைய உணர்வுகளை, பல வகையான உணர்வுகளை, அது மகிழ்ச்சி உணர்வாக இருக்கலாம், துக்கமான உணர்வாக இருக்கலாம், அல்லது சோகமான உணர்வாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கோப உணர்வாக இருக்கலாம், எல்லா உணர்வுகளையும் மிக அழகாக எடுத்து இயம்பக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பாடலாக இருக்கும். அப்படித்தான் அன்னை மரியாளும் கடவுள் தனக்கு பொழிந்த பெரும் ஆசீர்வாதத்தை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு கடவுளுக்கு புகழ்கீதம் பாடுவதை இன்றைய நற்செய்தியை சொல்லுகிறது. கடவுள் நமக்கும் அநேக காரியங்களை செய்திருக்கின்றார். நாம் கடவுளுக்கு அன்னை மரியாளை போன்று கடவுளின் புகழ் பாடுகின்ற அவருடைய மக்களாய் இருக்கிறோமா என்பதை தியானிக்க என்று அன்னை மரியாளோடு பயணிக்க நமக்கான சிறப்பு அழைப்பு தரப்படுகிறது. இந்த சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகள் என்று கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். அவர் மனிதரானதை தாட்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவர். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளார். பல முதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலை கல்லே,
மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 46 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையன் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 2020ஆம் ஆண்டு நிறைய நிகழ்வுகளை நாம் எதிர்பார்த்ததை விட கொடுத்து நம்மை மகிழ்ச்சியும் படுத்தியது. ஆனால் அதைவிட பல மடங்கு நம்மை துக்கத்திலும் ஆழ்த்தியது. 2020ஆம் ஆண்டை குறித்து ஜோதிட நிபுணர்கள் சொன்ன பொழுது 2020ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெறும். தி ஐடி செக்டர் வில் ஜூம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு தொழில் வளர்ச்சி அதிகமாயிருக்கும், நிறைய முன்னேற்றம் இருக்கும், நிறைய சொல்லிக்கொண்டே போனார்கள். ஆனால் இந்த பெரும் நோய் தொற்று வந்த பிறகு ஒட்டுமொத்த பூமி தன்னுடைய இயல்பை முற்றிலுமாய் முடக்கிக் கொண்டது. அன்புக்குரியவர்களே, உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு அசம்பாவிதங்களும் இந்த 2020ஆம் ஆண்டில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ஒன்று, அமெரிக்காவில் கருப்பினத்தை சார்ந்த ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் கழுத்தின் மீது காலை வைத்து அழுத்தி அவர் இறந்து போனது அமெரிக்காவில் பெரும் பதட்ட சூழலை ஏற்படுத்தியது. உலகம் முழுவதும் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தங்களுடைய பங்களிப்பையும் பதிவு செய்தது. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாகவே அதே காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தின் கடைக்கோடி பகுதியில் தந்தை மகன் இரட்டை கொலை, சாத்தான்குளம் இரட்டை கொலை மிகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏறக்குறைய இந்த ஆண்டு இப்பொழுது முடிவடையும் நிலையில் நமது தேசத்தின் தலைநகரில் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து விவசாயிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து தலைநகரை பதட்ட நிலையில் வைத்திருக்கின்றார்கள். அதே வேளையில் பல இடங்களில் பல நிகழ்வுகள் நடைபெற்றது. எனவே இந்த 2020 என்பதை நாம் அவ்வளவு விரைவாக மறந்து கடந்துவிட முடியாது.
அதே போல்தான் நமக்கெல்லாம் பரிச்சயமான நம்முடைய சினிமா துறையை சார்ந்த பாடகர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மறைவு. இவர் எல்லா மொழிகளிலும் பாடல்களை பாடினார், எல்லா சமயத்தவருக்கும் பாடல்களை பாடினார். நம்முடைய கத்தோலிக்கருக்கு அவர் பாடிய பல நூறு பாடல்கள் மிக பிரபலமான பாடல்கள். அந்த பாடல்களை நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் பல வேளைகளில் நாம் மெய்மறந்து போகிறோம். சில பாடல்கள் நமக்குள் ஒரு விதமான உணர்வை, கடவுள் அனுபவ உணர்வை கொடுத்திருக்கின்றது. ஒரு சில பாடல்கள் நம்மை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. ஒரு சில பாடல்கள் நம்மை மெய்மறந்து இருக்க செய்திருக்கிறது. ஒரு சில பாடல்கள் நம்மை துள்ளி ஆட வைத்திருக்கிறது. இப்படி அவருடைய பாடல்கள் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லா மொழியிலும் அவருடைய பாடல்கள் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் இறந்த பொழுது நிறைய பாடல் ஆசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் அவரோடு சேர்ந்து பயணித்தவர்கள் சொன்னார்கள், அவருடைய பாடல் எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தியது. நாம் துள்ளி குதித்து ஆட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பாடல்களை அந்த தோணியில் அவர் பாடுவார். காதலை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற பாடலை பாடுவார். மென்மையாக நம்மை வருடி செல்லுகின்ற பாடல்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்றாற் போல் பாடுவார். நம்முடைய சோகத்தை தன் சோகமாய் மாற்றிக்கொண்டு நாம் அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் அதை உணர்வதற்கென்றே தன்னுடைய குரலை மாற்றி அப்படி அவர் பாடுவார். நாம் அழ நினைக்கிறோம் அல்லது அழ வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணினால் இந்த பாடல், அவர் பாடி அந்த பாடலை நாம் கேட்டால் நம்மை அறியாமலே நாம் அழுது விடுவோம். அம்மாவை கொண்டாட வேண்டுமா, அவர் பாடி இந்த பாடலை கேளுங்கள். சகோதரத்துவத்தை கொண்டாட வேண்டுமா, அவர் பாடி இந்த பாடலை கேளுங்கள். அப்படி என்றால் ஒன்று அழகாக சொல்லப்படுகிறது, பாடல்கள் மனிதர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த மொழி நடை என்று சொல்லலாம். இந்த பின்னணியில் தான் இன்றைய நற்செய்தியில் நாம் நுழைய அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் கடவுள் தமக்கு செய்த நன்மைகளுக்காக, குறிப்பாக பல ஆயிரம் பல லட்சம் யூத பெண்கள் கடவுளுடைய வருகைக்காக, கடவுள் மெசியா தன்னில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு தாகமாய் காத்து கொண்டிருந்த சூழலில் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். அன்னை மரியாளுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கான முழு தகுதியும் இருக்கிறதா இல்லையா என்பது கூட அன்னை மரியாளுக்கு தெரியாத வயது அது. ஆனால் கடவுள் அன்னை மரியாளை அழைக்கின்றார். அவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கின்றார். தம் மகன் வழியாய் இந்த உலகு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கடவுளின் மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாய் தாழ்த்திக் கொள்ளுகின்றாள். இது எங்கனமாகும்? இது எப்படி நிகழும்? நான் மிகவும் சிறியவள், இப்பொழுதுதான் மனம் ஒப்பந்தத்திற்கு உட்பட்டிருக்கின்றேன், எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த சூழலில் இவ்வளவு பெரிய பணியா என்று சொல்லி அன்னை மரியாள் நினைத்திருக்கலாம். ஆயினும் அன்னை மரியாளுக்கு கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய வழிநடத்துதல் உறுதி செய்யப்பட்ட பிறகு அப்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். கடவுள் தமக்கு செய்த இந்த மாபெரும் செயலை அன்னை மரியாள் ஒரு புகழ்ச்சி பாடலாய் பாடுகின்றாள். அந்த புகழ்ச்சி பாடல், அந்த வெற்றியின் பாடல், அந்த புதிய சமுதாயத்திற்கான மாற்று சிந்தனையை கொண்டிருக்கின்ற அந்த பாடல், பெண்மையை மேன்மையாய் கொண்டாடுகின்ற அந்த பாடல் இன்று நமக்கான நற்செய்தியாய் கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்னை மரியாளுடைய இந்த பாடலை நாம் இன்பத்திலும் பாடலாம், துன்பத்திலும் பாடலாம், தோல்வியிலும் பாடலாம், வெற்றியிலும் பாடலாம், உயர்விலும் பாடலாம், தாழ்விலும் பாடலாம். இப்படித்தான் இத்துணை ஆண்டுகளாய் இந்த பாடல் பல ராகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முழுவதுமாய் கடவுளுடைய மீட்பு, கடவுள் ஏழைகளின் மீது கருணை கொள்ளுகின்றார், தாழ்ச்சி நிறைந்தவர்களை உயர்த்துகின்றார் என்கின்ற கடவுளுடைய விழுமியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற பகுதியாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அன்னை மரியாள் கடவுள் தனக்கு செய்த மாபெரும் செயலுக்காய்
நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகமும் சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேல் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை நாம் வாசித்தோம். ஆனால் சாமுவேல் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு முன் அவருடைய தாய் அன்னா, எல்கானா இருவரும் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆனால் அன்னாள் மட்டும் கடவுளுடைய திருப்பிரசன்னத்தில் தன் உள்ளத்தை முழுவதுமாய் கொட்டுகிறார். ஆண்டவரே, என் சமூகத்தின் முன் நான் மலடியாய் நிற்கிறேன். ஆண்டவரே, என் உறவினர் முன்பாக நான் பிள்ளையற்றவளாய் இருக்கிறேன். எனக்கு தாய்மை பேச்சினை கொடும். இத்துணை ஆண்டுகளாய் உம்மிடம் நான் கதறுகிறேனே, ஒரு குழந்தையை கொடுத்து என்னுடைய இந்த இழிநிலையை மாற்றும், என்னுடைய இந்த தாழ்ந்த நிலையை மாற்றும் என்று சொல்லி அவள் கடவுளிடத்தில் தன் உள்ளத்தை முழுவதுமாய் கொட்டுகின்றாள். இந்த வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தினுடைய முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கடவுள் முன் தன் உள்ளத்தை கொட்டி கொண்டிருப்பதை கண்ட ஏலி சொல்லுவார், நீ குடித்தவள் போய் கடவுள் முன்பாக பிதற்றி கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லி. ஆனால் அண்ணா சொல்வாள், இல்லை, நான் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். அவளுடைய அந்த ஜெபத்தை கடவுள் கண்ணோக்குகின்றார். முதிர்ந்த வயதுடையவராய் இருப்பினும் கடவுள் அவருக்கு தாய்மை பேச்சினை கொடுக்கின்றார். அவருடைய வேண்டுதல், நான் ஒரு பிள்ளையை பெற்றால், கடவுளே நீ எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உனக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லித்தான் அவள் வேண்டிக் கொண்டாள். அதே போல் தான் கடவுள் அவருக்கு ஒரு பையனை கொடுக்கின்றால் அவருக்கு அவர்கள் சாமுவேல் என்று பெயர் எடுக்கின்றார்கள். சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் அவர்கள் ஒப்புக் கொடுத்து காணிக்கையாக்குகின்றார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லி தன் மகனையே அவள் கடவுளுடைய பணிக்காக ஒப்புக் கொடுக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, என்று அன்னை மரியாளோடு பயணிக்கின்ற நமக்கு கடவுள் தருகின்ற அழுத்தமான செய்தி, நாமும் கடவுளின் மாபெரும் செயல்களுக்கும் கடவுளின் மாபெரும் இரக்கத்திற்கும் நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாள் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு நன்றியுடையவளாயிருந்தாள். எனவே தான் கடவுள் தாழ்நிலையில் இருந்த தம்மை மேன்மையாக உயர்த்தினார். இனி முதல் எல்லா தலைமுறையும் ஏற்கனவே இருந்த தலைமுறை, இருக்கிற தலைமுறை, வரவிருக்கிற தலைமுறை என எல்லா தலைமுறைகளையும் என்னை போற்றுகின்ற அளவுக்கு என்னை மேன்மையாய் கடவுள் உயர்த்தினார் என்று சொல்லி அன்னை மரியாள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடன் விளங்கிய அந்த தாழ்ச்சி நம்மையும் அன்னை மரியாளை போன்று நன்றி உள்ளவர்களாய் மாற்றும். எனவே அன்னை மரியாளோடு பயணிக்கின்ற நாம் அன்னை மரியாளின் இந்த பெரும் குணத்தை பெற்றவர்களாய் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். அடியோயாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே, அடியோயாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய், அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே, அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகிறோம். அதனால் எங்களை அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால்
எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமனியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமனியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமனியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழிவு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவை என்னை புனிதமாக்கும்.
கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுதியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை களைவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுடன் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜெபம், பக்கம் 46. டிசம்பர் 22ஆம் தேதி. முன்மொழி. நம் ஆண்டவரும் அரசருமானவர் அண்மையில் உள்ளார், வாருங்கள் நாம் அவரை தொழுவோம். உங்கள் பதில்: தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும். மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று தேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயலின் அரசர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி அரசாளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகா. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் அவர் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது வேதமழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லாரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்ல தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லவத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ரேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. முன்மொழி. நம் ஆண்டவரும் அரசருமானவர் அண்மையில் உள்ளார், வாருங்கள் நாம் அவரை தொழுவோம். எழுந்து நிற்போம். மரியாவின் பாடல். முன்மொழி. ஓ உலகால் அரசரே,
மானிட விரும்பும் அன்பே, வாழ்வின் மூளைக்கல்லே, மண்ணினின்று நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் ஆண்டவரை கேட்டு மனம் பேருவரை ஒழிந்தது. ஏனெனில் அவர் தம் மடியின் தாயை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் பெருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அழகிணைத்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை பெருங்கையாய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் பரிவாரங்களையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். முன்மொழி: ஓ உலகாள் அரசரே, மானிட விரும்பும் அன்பே, வாழ்வின் மூளைக்கல்லே, மண்ணினின்று நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். உங்கள் பதில்: ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவிமடுக்கச் செய்யும். ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவிமடுக்கச் செய்யும். உமது அன்பின் வெளிப்பாடாக எமது அன்பு மாறிட வேண்டி ஆண்டவரே உமது வார்த்தையை செவிமடுக்கச் செய்யும். எம்மில் கிறிஸ்து வாழ வேண்டி ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவிமடுக்கச் செய்யும். நீர் விரும்பும் ஒன்றையே எப்பொழுதும் நாங்களும் விரும்பிட வேண்டி ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவிமடுக்கச் செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருள் அடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேச்சின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழ்வில்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. என் ஆன்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்ததம் அடியவனை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்ததம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனை ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கருள் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரே அஞ்சுவோர் இரக்கமாகும்.
மக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.